ஹாய் ஹலோ. இன்றைக்கி லன்ச் என்ன சமைக்க போகிறேன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி ஃப்ரான் தாங்க. காலையிலே மீன்காரண்ணா வந்தாங்க, அவங்கக்கிட்ட ஃப்ரான் வாங்கியாச்சு. அது 1/2 கிலோ வாங்கினேன். அது ஃபுல்லாக சாப்பிட முடியாது 2 பேராலையும். அதனால் 2 டைப்பாக வச்சு நாளைக்கும் கொஞ்சம் வச்சுக்கலான்னு. ஃப்ரிட்ஜெலாம் இல்லை. குழம்புக்கு வந்து தாளிக்கிறதுக்காக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் பூண்டு கொஞ்சம் இது வரைக்கும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே கிரேவிக்கு பச்சை மிளகாய் தாளிக்கும் போது போட்டுருவேன். இது வந்து பேஸ்ட் மாதிரி இஞ்சி, வெங்காயம், தக்காளி 3 பேஸ்ட்டாக ரெடி பண்ணுறது. இது ஒரு பேஸ்ட்டு, மிளகு, சோம்பு, பூண்டு, இது 3ஐயும் வந்து பேஸ்ட் பண்ணி கொஞ்சம் கிரேவிலையும் மிக்ஸ் பண்ணுவேன், கொஞ்சம் குழம்புக்கும். இது புளி குழம்புக்கு. எங்கள் ஊரில் இது மாதிரி தான் ஃப்ரான் குழம்பு, ஃப்ரான் தொக்கு இந்த மாதிரி செய்வோங்க. அப்புறம் இது வந்து பேஸ்ட் அரைச்சதுக்கு பிறகு உங்களுக்கு எப்படி வருதுன்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள்லாம் எப்படி சமைப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். பேஸ்ட்டு அரைச்சிட்டேன். இது தக்காளி, வெங்காயம், இஞ்சி 3ம் சேர்ந்து அரைச்ச பேஸ்ட்டு தொக்குக்காக. இது வந்து பூண்டு, மிளகு, சோம்பு 3 எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பேஸ்ட்டு இதை அரைச்சி வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, அதாவது அந்த இது குழம்பு இது நாளைக்கு, இன்றைக்கி சாப்பிட்றத விட நாளைக்கு நல்லா இன்னும் சுண்டெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி தித்திப்பாக அந்த குழம்பே மணக்கும் பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கிரேவிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, முன்னாடியே ஃபஸ்ட்டு ஆயிலில் தாளிப்பெலாம் போட்டுட்டு இந்த பேஸ்ட்டை வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரான்லாம் போட்டு நல்லா ட்ரையாக ஒரு அளவுக்கு வதக்கி எடுத்துருங்க. அவ்வளோதான்.